نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வினுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இந்த உலகத்திற்கு இறுதி தூதராய் வந்த நம்முடைய இருளக தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்துணை நெல்லடியார்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹுவினுடைய கிருபையும் கருணையும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹுவினுடைய அளப்பெரும் கிருபையினால் அவன் நமக்கு கடமையாக்கி இருக்கிற ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இதே போன்ற நாளை சொர்க்கத்தில் ஒன்று சேருகிற வாய்ப்பை அல்லாஹு நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. கணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, மனித வாழ்வினுடைய அனைத்து பகுதிகளிலும் ஒரு முஸ்லிம் சிறந்து விளங்கும் வகையிலான வாழ்க்கையை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அல்லாஹுவும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மனித சமுதாயத்திற்கு கற்று தந்த வாழ்க்கை வழிமுறை என்பது அல்லாஹுவினுடைய நெருக்கத்தை பெற்று தருகிற, அதன் மூலம் நாளை மறுமையில் அவனுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டுகிற, நரகத்தில் இருந்து நம்மை பாதுகாக்கிற வழிமுறைகளைத்தான் அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரவர்களும் நமக்கு காண்பித்திருக்கிறார்கள். அதே போன்று ஒரு முஸ்லிம் அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் கேள்விக்குறியாக்குகிற, நரகத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கிற, அல்லாஹுவினுடைய கோபத்தை பெற்று தருகிற எல்லா விதமான காரியங்களை குறித்தும் இஸ்லாம் நம்மை அதிகமான நேரங்களில் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான், குல் நபியே நீங்க சொல்லுங்க, நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, நரகத்தினுடைய நெருப்பு என்பது அதனுடைய உஷ்ணம், அதனுடைய வெப்பம் மிக கடுமையானதாக இருக்கும் என்பதை உன்னுடைய சமுதாய மக்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த சமுதாயத்தை எந்த பாதையின் பக்கம் கொண்டு சென்றார்கள் என்பதை குறித்து ஒரு சில வரிகளிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னஹு லைஸ ஷைஉன் யுகர்ரிபுக்கும் இலல் ஜன்னah இல்லா கத் அமர்த்துக்கும் பிஹி, சொர்க்கத்தின் பக்கம் உங்களை இணைத்து வைக்கிற, உங்களை நெருக்கி வைக்கிற எல்லா விதமான செயல்பாடுகளை அமல்களை குறித்து நான் உங்களுக்கு உபதேசம் செய்யாமல், அதை குறித்து ஏவாமல் நான் இருந்தது கிடையாது. அதே போன்று வலைஸ ஷைஉன் யுகர்ரிபுக்கும் இலன் நார் இல்லா கத் நஹைத்துக்கும் அன்,
நரகத்தின் பக்கம் உங்களை இணைத்து வைக்கிற எந்த காரியத்தை குறித்தும் நான் உங்களை தடுக்காமல் இருந்தது கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் அளவுக்கு சமுதாயத்தை ஒரு நேரிய பாதையில், சொர்க்கத்தினுடைய பாதையிலே அழைத்து சென்றவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அவர்களுடைய பாசறையிலே பயின்ற, அவர்களுடைய பள்ளிக்கூடத்திலே பயின்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நரகத்தை குறித்து சொல்லி காட்டுகிற பொழுது, அக்ஸிரு ஸிக்ரன் நார், நீங்கள் நரக நெருப்பை அதிகமாக நினைவு கூறுங்கள். ஃபஇன்ன ஹர்ரஹா ஷதீதுன், காரணம் என்னவென்றால் அந்த நரகத்தினுடைய நெருப்பு என்பது மிக கடுமையானதாக இருக்கும். வஇன்ன கஹரஹா பஈதுன், அந்த நரகத்தினுடைய ஆழம் என்பது வெகு தூரமானதாக இருக்கும். வஇன்ன மகாமிஅஹா ஹதீதுன், அந்த நரகத்திலே நரகவாசிகளுக்கு பயன்படுத்தப்படுகிற எல்லா பொருட்களும் இரும்புகளால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அக்ஸிரு ஸிக்ரன் நார், நரகத்தை அதிகமாக நீங்கள் நினைவு கூறுங்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. கண்ணியமிக்கவர்களே, இந்த வகையில ஒரு மனிதனை நரகத்தின் பக்கம் இழுத்துச் செல்கிற காரியங்களை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு நிறைய ஹதீஸுகளின் வாயிலாக அறிவித்திருந்தாலும், ஒரே ஒரு ஹதீஸ், ஒரே ஒரு அமர்விலே, ஒரே ஒரு சிட்டிங்ல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு 5 சாரார்களை குறித்து, ஒரு 5 வகையினர்களை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இவர்கள் எல்லாம் நரகத்திற்குரியவர்கள் என்று நம்மை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். நம்ம பல்வேறு அறிவிப்புகளிலே பார்த்திருப்போம். பல்வேறு ரிவாயத்துகளின் வாயிலாக நரகத்தினுடைய தன்மைகள் என்ன, நரகவாசிகள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் எந்த தன்மை கொண்டவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அறிவித்திருந்தாலும், முஸ்லிம் என்கிற ஹதீஸ் புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரே சிட்டிங்ல ஒரு நீண்ட நெடிய ஹதீஸ், சொர்க்கவாசிகளை பற்றி பேசிய அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நரகவாசிகளை குறித்து சொல்லி காட்டுகிற பொழுது, நரகத்திற்குரியவர்கள் 5 சாரார்கள், நரகத்திற்குரியவர்கள் 5 நபர்கள். அதுல அல்லாஹ்வுடைய முதலாவது நபரை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அல்-லஈஃபுல்லதி லா ஸபர லஹு, அறிவிலே பலகீனமான ஒரு முட்டாள். அல்லதீன ஹும் ஃபீக்கும் தபஅன் லா யப்தகூன அஹ்லன் வலா மாலன், தனக்கென்று எந்த குடும்பத்தையும் ஏற்படுத்தாமல், தனக்கென்று எந்த பொருளாதாரத்தையும் ஏற்படுத்தாமல் பிறரை சார்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவன். தன்னுடைய நஃப்ஸ், தன்னுடைய ஹவா, தன்னுடைய மனோ இச்சை என்ன சொல்கிறதோ அதையை பின்பற்றக்கூடியவன் அஹ்லுன்னார், நரகத்திற்குரியவன். இரண்டாவது சாரார், வல் ஹாயினுல்லதி லா யக்ஃபா லஹு தமஉன் வ இன் தக்க இல்லா ஹானஹு, ஒரு மோசடி செய்யக்கூடியவன், நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவன். அவன் செய்யக்கூடிய நம்பிக்கை துரோகத்தில், அவன் எந்த பொருளில் எந்த பொறுப்பிலே நம்பிக்கை துரோகம் செய்கிறானோ, மோசடி செய்கிறானோ, அந்த பொறுப்பு, அந்த பொருள் அற்பத்திலும் அற்பமாக இருந்தாலும் அதை தன்னுடைய மோசடியின் மூலமாக பெற்றுக் கொள்வானே, அப்படிப்பட்ட மனிதன் அஹ்லுன்னார், நரகத்திற்குரியவன். மூன்றாவது சாரார், வரஜுலுன் லா யுஸ்பிஹு வலா யும்சி இல்லா வஹுவ யுகாதிஉக அன் அஹ்லிக வ மாலிக், ஒரு மனிதனை நம்பி உன்னுடைய அமானிதத்தை நீ ஒப்படைத்திருப்பாய். உன்னை, உன்னுடைய பொருட்களை, உன்னுடைய குடும்பத்தை ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் உன்னை ஏமாற்றுகிற, உன்னுடைய அமானிதத்தை வீணாக்குகிற மனிதன் அஹ்லுன்னார், நரகத்திற்குரியவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறான். நான்காவது சாரார், வதக்கரல் புஹ்ல் வல் கிப்ர், கஞ்சத்தனம் செய்யக்கூடிய, பொய் பேசக்கூடிய மனிதன். ஐந்தாவது சாரார், சதம்தீருல் ஃபஹாஷ், வாயை திறந்தாலே, அவனுடைய நாவு பேசினாலே கெட்ட வார்த்தைகளை மட்டுமே பேசக்கூடிய, மானக்கேடான காரியங்களை, மானக்கேடான பேச்சுக்களை மட்டுமே பேசக்கூடிய மனிதன் அஹ்லுன்னார், நரகத்திற்குரியவன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதரவங்க ஒரு 5 நபர்களை, ஒரு 5 சாரார்களை நமக்கு அடையாளம் காட்டுறான். இதுல முதலாவது சாரார் யாருங்க? அறிவிலே பலகீனமானவர்கள், தன்னுடைய உலக வாழ்க்கை சிறந்து விளங்குவதற்கும்
தன்னுடைய ஆகிரத்தினுடைய வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை சிறந்து விளங்குவதற்கும் எந்த விதமான முயற்சிகளையும் எடுக்காதவர்கள், ஊதாரிகளாக திரியக்கூடியவர்கள், அடுத்தவர்களை சார்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், தன்னுடைய நப்சு, தன்னுடைய ஹவா எதை சொல்லி காட்டுகிறதோ அதையே பின்பற்றக்கூடியவர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், யாரெல்லாம் தன்னுடைய ஹவாவை, தன்னுடைய நப்சை கடவுளாக எடுத்துக் கொண்டார்களோ அந்த மனிதனை குறித்து அல்லாஹ் சொல்கிறார், அவர்கள் கால்நடைகளை போன்று. நீங்க பாத்தீங்க அப்படின்னா அடுத்தவர்களை நம்பியே வாழக்கூடிய மனிதன், அவங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை முழுவதும் கால்நடைகளுக்கு ஒப்பானதாக இருக்கும். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், பல்ஹும் அகல்லு சபீலா, கால்நடைகளை விட இல்ல, அதைவிட தரம் கெட்டவர்கள், அதைவிட அசிங்கமானவர்கள், அருவருப்பானவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறார். அப்ப ஒரு மனிதன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி வாழணும்? தன்னுடைய உழைப்பின் மூலமாக ஒரு மனிதன் வாழணும். தான் எதை சம்பாதித்து வைத்திருக்கிறானோ, தன்னுடைய பொருளாதாரத்தை எந்த வழியிலே அவன் சம்பாதித்து வைத்திருக்கிறானோ அதன் அடிப்படையிலே அவன் வாழ வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அப்ப எப்படி வாழக்கூடாது? அடுத்தவர்களை நம்பி, அடுத்தவர்களை சார்ந்து, இன்னைக்கு எனக்கு சாப்பாடு கிடைக்கல, இன்னைக்கு எனக்கு நல்ல ஆடை கிடைக்கல, இந்த பள்ளிக்கு போனா இவர் தருவாரு, இந்த பள்ளிக்கு போனா இவர் எனக்கு கொடுப்பாரு என்று தன்னுடைய வாழ்க்கையை துறவிகளாக, நாடோடிகளாக மாற்றி கொண்டவர்கள். அப்ப எப்படி வாழணும்? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான், வபுதகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆகிரா. இந்த உலகத்துல அல்லாஹ் உனக்கென்று இந்த உலக வாழ்க்கையை, இந்த துனியாவை வாழ்வதற்கு கொடுத்திருக்கிறான் என்றால் இதன் மூலமாக மறுமைக்கான ஒரு வீட்டை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, இந்த உலகத்துல உனக்கென்று ஒரு பங்கு இருக்கிறது, உனக்கென்று ஒரு கடமை இருக்கிறது, அந்த பங்கை, அந்த கடமையை நீங்கள் மறந்து திரிய வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இது முதலாவது சாரார். இரண்டாவது சாரார் யார் அப்படின்னா, நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவர். எந்த அளவுக்கு? அவன் விரும்பக்கூடிய பொருள், அவன் விரும்பக்கூடிய பொறுப்பு அற்பமானதாக இருந்துச்சுன்னா, ரொம்ப அற்பமானதாக இருந்தாலும் அதை எப்படியாவது அடைய வேண்டும் என்கிற நோக்கத்துல மோசடி செய்யக்கூடிய அந்த மனிதன், அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, சலாசும் மன்குன்ன, யாரிடத்திலே 3 பண்புகள் இருக்கிறதோ, இன்னும் சில அறிவிப்புகளில் அர்பஉம் மன்குன்ன, யாரிடத்திலே 4 பண்புகள் இருக்கிறதோ அவன் முனாஃபிக்காக, நயவஞ்சகர்களினுடைய பண்புகள் கொண்டவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நமக்கு அடையாளம் காட்டினாங்களே. அது ஒன்று என்ன? நம்பினால் மோசடி செய்யக்கூடியவன், நம்பினால் மோசடி செய்யக்கூடிய அந்த மனிதன். இது யாருடைய பண்பு? நயவஞ்சகர்களுடைய பண்புன்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தெளிவா சொல்லிட்டார். நயவஞ்சகர்கள் யார்? முனாஃபிகூன்கள் என்று குர்ஆன் அடையாளப்படுத்துகிற, சுன்னா அடையாளப்படுத்துகிற அந்த நயவஞ்சக்காரர்கள் யார்? குர்ஆன் நமக்கு தெளிவாக அடையாளம் காட்டுகிறது. வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். இது யாருடைய பண்பு தெரியுமா? இதஅத்துமின கான, நம்பினால் மோசடி செய்வானே, இது யாருடைய பண்பு தெரியுமா? வேதக்காரர்களினுடைய, யூதர்களுடைய, கிறிஸ்தவர்களுடைய பண்புகள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சூரத்துல் ஆல இம்ரான் அல்லாஹ் சொல்லுகிறான், வமின் அஹ்லில் கிதாப், வேதக்காரர்கள்ல சில நபர்கள் இருக்கிறார். மன் இன் தஅமன்ஹு பிகின்தாரின் யுஅத்திஹி இலைக், அந்த வேதக்காரர்களை சில கூட்டம், சில நபர்கள், அவங்களிடத்துல ஒரு முழு குவியலான தீனார்களை நீங்கள் கொடுத்தாலும், ஒரு முழு குவியல், ஒரு பெரும் குவியலை நீங்கள் அவர்களிடத்தில் அமானிதமாக ஒப்படைத்தாலும் அவர்கள் மீண்டும் அதில் எந்த ஒன்றையும் குறைக்காமல், எந்த ஒன்றையும் எடுக்காமல் அது அப்படியே உங்களிடத்திலே திருப்பி கொடுத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட நல்லவர்களும் அவர்களிலே உண்டு. ஆனால் அந்த வேதக்காரர்கள் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, அவங்கிட்ட ஒரே ஒரு தீனார், ஒரு சல்லி காசு, அதை நீங்கள் அவர்களிடத்திலே ஒப்படைத்தாலும் அதை வாங்குவதற்கு, அதை பெறுவதற்கு அவனிடத்துல நீங்கள் கிடக்கணும், நிலையா நிக்கணும். அப்படி நின்றாதான் அவன் தருவான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில அந்த வேதக்காரர்களுடைய பண்புகளை குறித்து சொல்லி காட்டுகிற பொழுது, ஒரு பொருளை நீ அவனிடத்தில் ஒப்படைத்தால் அவன் திரும்பி தரமாட்டான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறார்.
இப்ப மூன்றாவது சாரார் யார் அப்படின்னா அமானிதத்தை பாலாக்கக்கூடியவர். இஸ்லாமிய மார்க்கத்துல அமானிதத்திற்கென்று ஒரு தனி அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அமானிதத்தை பேடி நடக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தனி தரஜா, ஒரு தனி இஸ்ஸத்து, ஒரு கண்ணியத்தை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கொடுத்திருக்கிறது. இன்னைக்கு எதெல்லாம் அமானத்தாக நாம் பார்க்கப்பட வேண்டும், எதெல்லாம் அமானத்தாக நமக்கு வேணும். நம்ம நினைக்கிறோம், நான் ஒரு பொருளை ஒரு தொண்டை கொடுக்கிறேன், ஒரு பொருளை நான் ஒரு தொண்டை கொடுக்கிறேன், எப்ப அதை பார்த்துக்கோ, உனக்கு அமானிதமான ஒப்படைச்சிருக்கிறேன் அப்படி சொல்லிதான் நம்ம கொடுப்போம். ஒரு பொருளை ஒரு மனிதனிடத்திலே கொடுக்கிற பொழுது அதை நாம் அமானத்து, இதை பார்த்துக்கோள் என்று அவனிட்ட அந்த மனிதனிடத்திலே எச்சரித்து சொல்கிறோமே, இன்றைக்கு அதுதான் நம்முடைய பார்வையில் அமானிதமாக பார்க்கப்படுகிறதை தவிர இன்னைக்கு எதெல்லாம் அமானிதத்து என்கிற விஷயத்துல பொறுப்புக்காக இருக்கிறோம். எது அமானிதம்? எல்லாமே அமானிதம். குர்ஆன் அமானிதம், அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா, அவர்களுடைய வழிமுறை அமானிதம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாம் அமானிதம், நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஈமான் அமானிதம். இளமை பருவம் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். முதுமை பருவத்தை, குழந்தை பருவத்தை அல்லாஹ் பலவீனம் என்று சொல்லி காட்டுகிற இறைவன் இளமை பருவத்தை மட்டும் குவத் என்று சொல்லி காட்டுகிறானே. இன்றைக்கு அந்த இளைஞர்கள் இளமை பருவத்தை எப்படி கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ்விடத்திலே? அதை குறித்து நாளை மறுமையிலே விசாரிக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாளை மறுமையில மஹ்ஷர் மைதானத்தில ஒரு மனிதன் 5 கேள்விக்கு பதில் சொல்லாத வரைக்கும் அவனுடைய பாதத்தை அவன் அடுத்து அடுக்கி நகர்த்த முடியாது. அதுல ஒன்று என்ன? அவனுடைய ஆயுள் காலத்தை அவன் எப்படி பயன்படுத்தினான். நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இளமை பருவம், நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இளமை பருவத்தை, அந்த கூவத்தை, அந்த ஆற்றலை இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கும். இது குறித்தும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படுவோம். இன்னைக்கு இளைஞர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய தூண்களாக இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள். யாரையுமே காணாமல் அல்லாஹுவின் பக்கம் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால், அல்லாஹுடைய தூதரின் பக்கம் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் பள்ளிக்கு விரைந்து வரக்கூடிய இளைஞர்கள் சொற்பமானவர்கள், சொற்பத்திலும் சொற்பமானவர்கள் தான். யார் இன்றைக்கு ஆர்வத்தோடு பள்ளிக்கு வராங்க? யார் இன்றைக்கு ஆர்வத்தோடு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்கிறார்கள்? யோசிப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அதனுடைய வெளிப்பாடுதான் முழுக்க இஸ்லாம் மார்க்கம் சொல்லாத எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் இதையெல்லாம் தடுத்து வைத்திருக்கிறதோ அதையெல்லாம் அவர்கள் செய்து கொண்டு பிதஅத்துகள், அனாச்சாரங்கள், வழிகேடுகளின் பக்கம் தொடர்ந்து இந்த இளமை சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. யோசிப்பதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஆரம்ப காலகட்டத்தில அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் கையில கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு நபியே உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை நீங்கள் பகிரங்கப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் ஒரு பகிரங்க அழைப்பை சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதரவங்க மலை மீது ஏறிக்கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொன்ன அந்த நாளில் இருந்து அவர்களுடைய மரணம் வரை எத்துணை இளைஞர் சமுதாயத்தை உருவாக்கினாங்க. எப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கினார்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆரம்ப காலகட்டத்தில பக்கபலமாக இருந்தவர்கள் இளமை பருவத்தை அடைந்த நபித்தோழர்கள். பத்ரினுடைய போர்க்களம், உஹதினுடைய போர்க்களம், அந்த போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்தவர்கள் இளைஞர்கள். முஸாப் இப்னு உமைர் போன்ற பெரும் நபித்தோழர்கள் எல்லாம் இளமை பருவத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய உயிருக்கும் மேலாக அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசித்தவர்கள். இன்னைக்கு அந்த சமுதாயம் எங்கே போனது? அந்த சமுதாயம் எங்கே போனது? அது ஒரு பக்கம் விடுங்க, இளமை பருவத்தை ஒரு பக்கம் விட்டுருங்க. அடுத்த அமானிதம், நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, பெற்றோர்கள் என்கிற ஒரு பொறுப்பு. ஒரு சமுதாயத்துல, இஸ்லாமிய சமுதாயத்துல, இந்த ஜமாத்துல, இந்த இயக்கத்துல, இந்த அமைப்புல நான் ஒரு பொறுப்புதாரியாக இருக்கிறேன். இந்த பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறாங்க யோசித்து பாருங்க. பொறுப்புல இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு காலம் முழுக்க மத நல்லிணக்கம் என்கிற பெயர்ல இவர்கள் நடத்துகிற அனாச்சாரம் இருக்குதுல, இவர்கள் நடத்துகிற அட்டூழியங்கள் இருக்குதுல, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அத்தகையவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். எங்க சமூக நல்லிணக்கம் வேறு, மத நல்லிணக்கம் வேறு. இன்னைக்கு மத நல்லிணக்கம் என்கிற போர்வையில
இஸ்லாமிய மார்க்கத்தில இருந்து கொண்டு ஒரு அமைப்புல, ஒரு இயக்கத்துல, ஒரு ஜமாஅத்தின் கீழே செயல்படக்கூடிய ஒரு நிர்வாகி, ஒரு பொறுப்புதாரி எப்படி இருக்க வேண்டும்? மாற்று மதத்தவர்களுடைய ஏதாவது ஒரு விழா வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்பது, மாற்று மதத்தவர்களுடைய பண்டிகை விழா காலங்கள் வந்துருச்சு அப்படின்னா அதற்கு தான் ஒரு செயல்பட வேண்டும். நானும் ஒரு இந்தியன், நானும் ஒரு தமிழன் என்கிற அடிப்படையில நாங்களும் இவர்கள் குறித்தானவர்கள் தான், நாங்களும் இந்தியர்கள் தான், நாங்களும் ஒற்றுமையை பேணக்கூடியவர்கள் தான் என்கிற அடிப்படையில பொங்கலை வைப்பதும் பட்டாசுகளை வெடிப்பதும் என்று பல்வேறுபட்ட அனாச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் தெரியுமா? இந்த இந்திய நாட்டுல நாங்களும் ஒற்றுமையாக தான் இருக்கணும், நாங்கள் சண்டை போடல, நாங்க தீவிரவாதத்தை பரப்பல, அப்படி சொல்வதாக இருந்தால் ஏன் மார்க்கத்தை விட்டு சொல்ல வேண்டும்? மார்க்கம் இப்படி சொல்லிச்சா? இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு இப்படி சொல்லுதா? எப்ப ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னா, பிற மதத்தவர்களோடு நீங்க ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க? அவருடைய விழாவை எடுத்து கொண்டாடுங்க. நீங்க என்ன பண்ணுங்க? அவருடைய விழாக்களுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லுங்கள் என்று மார்க்கம் சொல்லுதா? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அன்றைய அரபுகள், மக்கத்து குறைஷிகள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பேரம் பேசினாங்களே, அல்லாஹ் யா அய்யுஹல் காஃபிரூன், இறை நிராகரிப்பாளர்கள் என்று அழைத்து ஒரு அத்தியாயத்தை இறக்கிறானே, லா அஅ்புது, நீங்கள் எதையெல்லாம் வணங்கி கொண்டிருந்தீர்களோ அதை நான் ஒருபோதும் வணங்க மாட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே. என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அப்படி செய்திருக்கலாம்ல, எல்லாரும் ஒற்றுமையோடு இருந்திருக்கலாம்ல. ஏன் அப்படி செய்தார்கள்? எங்கள் மார்க்கம் வந்தால் மார்க்கம் வேறு, சமூக ஒற்றுமை வந்தால் சமூக ஒற்றுமை வேறு. இன்னைக்கு எதுனே தெரியல. அப்படி இந்தியர்களாக நாங்கள் காண்பித்தால்தான் எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இந்த இந்திய நாட்டுல எங்களுக்கென்று ஒரு தனி பாதுகாப்பு கிடைக்கும். அந்த பாதுகாப்பு எனக்கு வேணாம். அப்படி மானங்கட்ட பாதுகாப்பு, அப்படி மானங்கட்ட இலவு பாதுகாப்பு எங்களுக்கு வேண்டாம். உன்னுடைய மார்க்கத்தை விற்று, உன்னுடைய கொள்கையை விற்று, உன்னுடைய ஈமானை விற்று மாற்று மதத்தவர்களுடைய விழாக்களை கொண்டாடுவதினாலோ, மாற்று மதத்தவருடைய விழாக்களிலே நீங்கள் வாழ்த்து சொல்வதனாலோ எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது என்றால் அந்த பாதுகாப்பு, அந்த ஒற்றுமை, அந்த கண்ணியம் எங்களுக்கு வேண்டாம். இஸ்லாம் அப்படியா வளர்ந்தது? இந்த மார்க்கம் அப்படியா வளர்ந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அப்படியா வளர்த்தார்கள்? இல்லையே. எங்க பார்த்தாலும் பேஸ்புக்ல, யூடியூப்ல, இந்த தொடர்ந்து இது போன்ற சமூக வலைதளங்கள்ல மத நல்லிணக்கம் என்கிற பெயரில் நடத்தப்படுகிற ஒரு அனாச்சாரம் இருக்குதுல, அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும். அத்தகையவர்கள் அல்லாஹ்வை பயந்துதான் நடக்கணும். எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்துல நம்ம இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்திற்குரியவர்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கியிருக்கிறார். இஸ்லாம் என்கிற ஒரு உயர்ந்த மார்க்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறாரு, ஒரு சிறந்த வழியை கொடுத்திருக்கிறாரு. அந்த சிறந்த வழியில பயணிக்கக்கூடிய நாம எப்படி இருக்கணும் யோசித்து பாருங்க. முழுக்க அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யக்கூடியவர்களாக, சிரமணிந்தவர்களாகவே நம்முடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டுமே தவிர இன்னைக்கு எப்படி அல்லாஹ் பாதுகாப்பு? கொஞ்சம் பலஸ்தீனத்தினுடைய மக்களை யோசிச்சு பார்த்தா இது போன்ற மத நல்லிணக்கம் என்கிற பேர்ல அனாச்சாரம் பண்ணுவாங்களா? நெடுங்காலமாக தொடர் உயிர்களை பறித்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் யூதர்கள் போன்ற பயங்கரவாதிகள் எவ்வளவு இழப்புகள், எவ்வளவு சேதங்கள், வீடுகளை இழந்து, பெற்ற குழந்தைகளை இழந்து, கணவனை இழந்து, மனைவியை இழந்து, பெற்றோர்களை இழந்து தவிக்கக்கூடிய பல ஆண்டுகள் தொடர்ந்து அதே பிரச்சனை, அதே சோதனை வந்து யூதர்கள் முன்னாடி மண்டிட்டாங்களா? இன்றைக்கு அப்படி ஒரு வரலாறை பார்த்திருக்கிறோமா? யூதர்கள் முன்னாடி மண்டிட்டு அப்ப பிரச்சனை கொடுப்பா, நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று சொன்னாங்களா? உயிர் போனாலும் பரவாயில்லை, என் மார்க்கத்தை நான் பாதுகாக்க வேண்டும். என் வீடு போனாலும் பரவாயில்லை, என் ஈமானை நான் பாதுகாக்க வேண்டும். என் பிள்ளைகள் போனாலும் பரவாயில்லை, என் இஸ்லாத்தை நான் பாதுகாக்க வேண்டும் என்று உரத்த குரலில், ஒரே குரலிலே நெடுங்காலமாக இருந்து கொண்டு அந்த பலஸ்தீன மக்களை யோசித்து பார்த்தால் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஈமான் எப்படி, நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஈமான் எப்படி யோசித்து பார்க்க. அமானிதத்தினுடைய விஷயத்துல இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம்? அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறான். அந்த பொறுப்புல அவன் மோசடி பண்றான், அந்த அமானிதத்தை வீணாக்குறான். அப்படிப்பட்ட அந்த மனிதன் அதே நிலையில மரணிக்கிறான் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். சொர்க்கத்தை அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹராமாக்கி விட்டான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த விஷயத்துல நாம எப்படி இருக்கோம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இன்னும் 2 சாரார்கள் இருக்கிறாங்க. 2வது சுற்றுபால நம்ம தெளிவா பார்ப்போம். الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين
ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இணையமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜுமாவினுடைய முதல் முறையாக நரகத்திற்கு உரித்தானவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அடையாளம் காட்டிய 5 சாரார்களில் 3 சாரார்களை நம்ம குர்ஆன் சுன்னா ஆதாரத்தோடு பார்த்தோம். அதுல நாம எப்படி இருக்கிறோம் என்பதை குறித்தும் சில செய்திகளோடு நம்ம முடிச்சிருந்தோம். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க 4வது அந்த நரகத்திற்குரியவர்களை சொல்லி காட்டுகிற பொழுது கஞ்சத்தனத்திலும் பொய்யிலும் அவனுடைய வாழ்க்கை அமைந்திருக்கும். அப்படிப்பட்டவன் நரகத்திற்குரியவன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பிரார்த்தனைகள்ல மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை, நிறைய இடங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கேட்ட பிரார்த்தனை என்ன அப்படின்னா, புகுல், கஞ்சத்தனத்திலிருந்து இறைவா எனக்கு உன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் புகுல் என்கிற வாசகத்தை கேட்டிருக்கிறார்கள் என்று நம்ம சுன்னாவுல பார்த்திருக்கோம். கஞ்சத்தனத்திலிருந்து விடுபடுவதற்கு இஸ்லாம் நிறைய வழிமுறைகளை நமக்கு சொல்லி காட்டுது. ஏன் நம்மகிட்ட இந்த கஞ்சத்தனம், பொருளாதாரத்துல ஏன் இவ்வளவு கஞ்சத்தனத்தோடு நம்ம இருக்கிறோம்? என்ன காரணம்? அந்த பொருளாதாரத்தை நம்ம அப்படியே கொண்டு போறோமா? மன்னரை வரைக்கும் அந்த பொருளாதாரம் நான் சம்பாதித்தது அப்படியே என்னுடைய கபரிஸ்தான்ல, என்னுடைய மையவாடியில அப்படியே சேர்த்து அடக்கம் பண்ணிடுவாங்கன்ற எண்ணம் நமக்கு இருக்கிறதா? அந்த எண்ணம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் எங்கெல்லாம் தர்மத்தை பற்றி, சதகாவை பற்றி, ஜகாத்தை பற்றி பேசுகிறானோ பெரும்பாலான இடங்களில் நீங்கள் குர்ஆனை படிக்கிற போது தெரியும், நாம் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ரிஸ்கில் இருந்து, நாம் உங்களுக்கு எதை வழங்கி இருக்கிறோமோ அதிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தொடர்ந்து உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அப்ப இதெல்லாம் நம்முடைய முயற்சி தான் கிடையாது. இப்ப நான் பணக்காரனா இருக்கிறேன், என் காசு இருக்கு, பொருளாதாரம் இருக்குது, 4 ஏழைகளுக்கு நான் சாப்பாடு போடக்கூடிய அளவுக்கு என்னை அல்லாஹ் உயர்த்தி வச்சிருக்கிறான் அப்படின்னா அது அனைத்தும் அந்த வாசகத்துல போய் சேர்ந்துடும். இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க். அவன் எனக்கு கொடுத்தா, என்னுடைய இல்ஹாம்ல, என்னுடைய சிந்தனையில் அவன் உதிக்க வைத்தான், இந்த இடத்துக்கு போ, உனக்கு நான் கூலியை தருகிறேன், இந்த வியாபாரத்தை செய், என்னுடைய பொருளாதாரத்தை நான் இரட்டிப்பாக்குகிறேன் என்று என்னுடைய உள்ளத்தில, என்னுடைய சிந்தனையில் அல்லாஹ் உள்ளுணர்வை, இல்ஹாமை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த இல்ஹாமின் மூலமாகத்தான் இன்றைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய காசு, பொருளாதாரம் எல்லாமே. அப்படி இருக்கக்கூடிய நிலையில ஏன் நம்மிடத்திலே கஞ்சத்தனம்? இது குறித்து நம்ம அதிகமாக சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நிறைய இடங்கள்ல கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறார். இரண்டாவது, அதிகமாக பொய் பேசக்கூடியவன். ஒரு நீண்ட நெடிய சம்பவம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய கனவிலே காட்டப்பட்ட ஒரு சம்பவம். என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களும் 2 மலக்குமார்களும் அப்படியே நடந்து போறாங்க. நடந்து போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நிறைய காட்சிகள் காட்டப்படுது. அந்த காட்சிகள்ல ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருக்க, இன்னொரு மனிதன் நின்று கொண்டிருக்க, நின்று கொண்டிருந்த மனிதனுடைய கையில இரும்புகளால் ஆன கொக்கிகள் இருந்தது. அந்த இரும்புகளால் ஆன கொக்கிகளை வைத்த மனிதன் உட்கார்ந்து கொண்டிருந்த மனிதனுடைய வாயினுடைய இந்த ஓரத்துல கொக்கிகளை உள்ளே நுழைத்து பிடரியின் வழியாக அந்த மனிதன் வெளியே எடுக்கிறார். அதே போன்று இந்த பக்கம் இந்த வாயின் ஓரமாக அந்த கொக்கிகள் உள்ளே நுழைவிக்கப்பட்டு பிடரியின் வழியாக எடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கேட்கிறாங்க, மன்ஹாதா, இந்த மனிதர் யார்? அப்படி இவர் என்ன செய்து விட்டார் அப்படின்னு கேட்கிற பொழுது மலக்குமார்கள் சொல்றாங்க, அல் கஸ்ஸாப், அவன் வாழ்நாள் முழுக்க பொய் பேசிக் கொண்டே இருந்தான், அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு இப்படிப்பட்ட தண்டனையை கொடுத்திருக்கிறான் என்று அந்த மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொல்லி காட்டுறாங்க. அப்ப பொய்யனுக்கு எப்படிப்பட்ட தண்டனையை இஸ்லாம் கொடுக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல் கில்பு யஅகுலுல் ஈமான், பொய் என்பது நம்முடைய ஈமானை, நம்முடைய நம்பிக்கையை தின்னக்கூடியது, அது தின்றுவிடும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கும் வகையிலே நாம் பேசக்கூடிய எல்லா பொய்களும் அமைந்திருக்கிறது. இன்னைக்கு பொய் எதனே தெரியாம பொய் பேசிக் கொண்டிருக்கிறோம். பொய் எதனே தெரியாம பொய் பேசிக்கொண்டே இருக்கிறோம். யோசித்து பார்க்க வேண்டும். நாளைக்கு மறுமையில மஹ்ஷர் மைதானத்தில நான் இழிவுபடுத்தப்படக்கூடாது என்றால், நாளைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் என்றால், அந்த பொய்யில் இருந்து இந்த சமுதாயம் வெளிவர வேண்டும். 5வது சாரார், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவன் வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை தான். அவன் எடுத்து பேச ஆரம்பிச்சாலே மானக்கேடான
பேச்சுக்களை எல்லாம் அந்த மனிதன் பேசிக் கொண்டிருப்பான். அவன் வாயில நல்ல வார்த்தையே வராது, அவனுடைய நாவு அல்லாஹுவை திக்ர் செய்யாது. அப்படிப்பட்ட மனிதன் அகுலுன்னார், நரகத்திற்குரியவர் என்று அல்லாஹுடைய தூதர் அவங்க எச்சரித்து சொல்றாங்களே. அதே போன்று இன்னொரு இடத்தில் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு முஸ்லிம் ஏசுபவனாக இருக்க மாட்டான், ஒரு முஸ்லிம் ஒரு முஃமின் அடுத்தவர்களை சாபம் விடுபவனாக இருக்க மாட்டான் என்று அல்லாஹுடைய தூதர் அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்படின்னா ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை அவன் எப்படி இருக்க வேண்டும்? அவனுடைய உடல் முழுக்க அவனுடைய நாவிலிருந்து வெளிப்படுகிற எல்லா வார்த்தைகளும் அடுத்தவர்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடியவனாக ஒரு முஸ்லிம் மாற வேண்டும், ஒரு முஃமின் மாற வேண்டும். அப்படிதான் அல்லாஹுடைய தூதரவங்க வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்க. சஹாபாக்கள் அப்படிதான் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் என்று வரலாறு நம்ம பார்க்கிறோம். எல்லா வரலாறுகளையும் நம்ம படிக்கிறோம். ஆனா அதுல படிப்பினை பெறுவது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கம்மி, ரொம்ப குறைவு. நிறைய கண்ணியமிக்கவர்களே, இந்த 5 சாரார்கள் நரகத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு எச்சரிக்கை செய்து சொல்லியிருக்கிறாங்க. எனவே இதிலிருந்து விடுபடுவதற்கு, அமானிதத்தினுடைய விஷயத்துல ஏனைய சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களிலிருந்து விடுபடுவதற்கு இந்த சமுதாயத்தை அல்லாஹ் நேரான வழியிலே செலுத்துவானாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.